ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம வானத்தை இருந்துட்டு பாண்டியை தேடிட்டு மெக்கானிக் ஷாப்க்கு வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாண்டின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எந்திரிச்சு வராரு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டுட்ருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன்னு உனக்கு சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ எதுக்காக அங்கேருந்து கிளம்பி வந்தேன்? நான் உனக்காக தானே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உன்னை எவ்வளோ கெத்தா நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனேன். ஆனால் நீ என்னடனா தேவையில்லாமல் அங்கே எப்படி வந்த? சொல்லாமல் கொள்ளாமல் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உன் பாட்டு கிளம்பி வந்துட்ட. அப்படி எனக்கு எவ்வளோ அவமானமாக போயிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீ பேசவே பேசாத வானதி. அங்கே உங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் கேலி பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. நீ தானே என்னை அந்த இடத்துக்கு கூப்பிட்ட. நான் வரமாட்டேன் தானே சொன்னேன். ஆனால் நீ தானே என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்ட. நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க கிண்டல் பண்ணிகிட்ருக்கிற போது அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தையாவது நீ பேசியிருக்கணும். எதுவுமே பேசாமல் அவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு நீயும் கூட சேர்ந்து சிரிச்சிட்ருக்க. அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா? அதனால தான் சரி, நீ என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்தியே, நீயாவது நாலு வார்த்தை ஆறுதலாக பேசுவேன்னு நான் நினச்சா அங்கேயும் வந்து நீ என்னை திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. வேற என்ன பண்ண சொல்கிற? உனக்கு ஆறுதலாக உட்காந்துக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நின்று பேசிகிட்டு இருக்கோன்னு நீ நினச்சியா? நீ பண்ண விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன பேசுகிறேன்? நான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனதே தெரியல. இல்லை, அதே மாதிரி உன் ஃப்ரெண்டுங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இருந்தாலையும் நான் நீ கூப்பிட்டுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அங்கே வந்தேன். அங்கே சும்மா கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு யாருன்னு தெரியுமா? அவங்க கிட்டே போய் அவங்க உன்னை கிண்டல் பண்ண அந்த இடத்துல நான் பார்த்துக்கிட்டு சும்மாவை இருந்திருப்பேன். இல்லை, உன்னை விட்டு கொடுக்காம நான் பேசியிருப்பேன்ல. ஏன் நீயா விட்டு கொடுக்க மாட்டேன்? பல்லவனோ உன் அண்ணன் சோழனோ என்னை எத்தனை வாட்டி கிண்டல் பண்ணி பேசியிருப்பாங்க. அது ஃபேமிலிமா. அந்த ஃபேமிலியில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் 4 பேர் முன்னாடி எந்த மாதிரி நடந்துக்கணும்னு எனக்கும் நல்லாவே தெரியும் வானதி. ஆனால் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீ பண்ண தப்பை சத்தியமாக என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த இடத்துல என்னால் எதுவும் பேச முடியலன்றதுக்காக தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். உடனே தேடுவேன்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நீ எனக்கு ஃபோனே நீ பண்ணுற. அப்படின்னா நீ எந்த அளவுக்கு என் மேலே நீ மரியாதை வச்சுருக்க பார்த்தல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை நான் டக்குன்னு வேலை தேடி இருக்கிறோமா? நீ பண்ண விஷயம் அப்படி. அந்த இடத்துல இருந்தோம் நான் யாரும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி வர சொன்னாங்க. சொல்லிட்டு தானே நீ வந்திருக்கணும். அது மட்டும் கிடையாது, அவங்கெல்லாம் எந்த அளவில் ரிச்சாக பேசிகிட்டு இருக்காங்க பற்றியா? நம்ம லோக்கல்ன்றதுக்காக நீ அந்த மாதிரி லோக்கல்தனமாகவே நடந்துப்பியா? யார் லோக்கல்? நான் கரெக்டாக தான் இருக்கேன். என்னோடய பிஸ்னஸை நான் கரெக்டாக தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறத நீ தான் வானதி. போதும், இதுக்கு மேலே நீ பேசாத வானதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யார்? நானா தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கேன்? யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாமல் நிலா அன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி உங்களை பார்க்கணும், உங்களை பேசணும்னு நான் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தாங்க நடந்துச்சுன்னு சொன்னேன். வானதி மேலே தாங்க தப்பு, நீங்கள் வானத்திக்கிட்ட பேசுங்கன்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்போவே நினச்சோம் உனக்கெல்லாம் இந்த மாதிரி பேச தெரியாதே, இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அவங்க தான் இருந்திருக்காங்கள நான் கெஸ் பண்ண மாதிரி. அவங்களுக்கு தேவை நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவங்களுடைய ஆசை. என்னை குத்தம் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் பச்சாரி பேய் மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க எதுவும் தப்பாக சொல்லலை, நீ பண்ண தப்பாக தான் அவங்க சொன்னாங்க. அவங்க அந்த மாதிரி இடத்துல சோழனை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீ அப்படியே நடந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வானத்தை இருந்துட்டு இனிமேல் என் முகத்தில் முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவ பேசாமல் இருக்கிறதே நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா இருந்துட்டு சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் ஆமாம் நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் வந்து கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது, நிலாவுக்கு பிடிச்ச நெய் தோசை தான் செஞ்சுருக்கேன், 2-3 எக்ஸ்ட்ராவே செய்ய. நிலா சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாள் அந்த வீட்டில். அதெல்லாம் கிடையாதுப்பா, அந்த வீட்டில் ரொம்பவே நல்லா அண்ணா சமைப்பார், நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நானும் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன
அந்த அளவுக்கு மதிப்பாங்க. நான் நான் ஒரு விஷயம் சொன்னா, அது கரெக்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. என்ன ஏதுன்னு கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா, என் மேல அவங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையும், பாசமும் அதிகமாவே வச்சிருக்காங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஏம்மா நீ சோழன டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் என்ன ப்ராஜெக்ட் பண்றேன்னு நீங்களே பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ட தான் பண்ணிட்டுருக்கேன். இந்த வேலைய நம்ம ஊர்ல இருக்கிற கொத்தனாரும், மேஸ்திரியுமே செஞ்சு முடிச்சுருவாங்களே அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இதுக்காடி நீ இவ்ளோ போராட்டம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த மாரி தான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். கொத்தனாரும், மேஸ்திரியும் செய்றதுக்கு இது ஒண்ணும் சாதாரண வேலை கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க அந்த வேலையே அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சரிம்மா நம்ம ஊர்லயே நாங்க ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வீடு கட்டுறதுக்கு நீயே எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடு. அங்க உனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் போட்டுடலாம். எல்லாரும் உன்னை தேடிட்டு ஆஃபீஸ்க்கு வருவாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நீங்க என்ன சொல்லிப்பா என்னை கூட்டிட்டு வந்தீங்க? என் விருப்பத்துக்கு ஏற்ப எதுவுமே நடக்க மாட்டேன்னு தானே சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. ஊருக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போக மாட்டேன்னு தானே சொன்னீங்க. அதனால இப்ப மறுபடியும் பேச்ச மாத்துனா என்னப்பா அர்த்தம்? நான் இங்க தான் இருக்க போறேன். இங்க தான் என் வேலைய செய்ய போறேன். இப்பதான் ஒரு ப்ராஜெக்ட்டை எங்களுக்கு தேடி வந்திருக்கு. அந்த விட்டுட்டு நீங்க சொல்றதுக்காக ஊருக்கு வந்து ஒரு வீட்டுக்காக செஞ்சு குடுத்துட்டு, என்னால அங்க உட்காந்துட்டு இருக்க முடியாது. இங்க தான் எனக்கு எல்லாமே இருக்கு. அப்படின்ற மாரி நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடலான்னு சொல்லிட்டு சரி சாப்பிட கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சேரன் வந்து நிற்கிறாரு. சேரனை பார்த்த உடனே நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வாப்பா வாங்கண்ணே அப்படின்ற மாரி சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு என்னப்பா எப்படி இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா இருக்கேன். இதெல்லாம் நம்ம தோட்டத்திலே விளைஞ்சது. மாங்காய், தேங்காய் இது எல்லாமே நம்ம தோட்டத்தில விளைஞ்சது. மத்த எல்லா பொருளும் நிலாவுக்கு பிடிச்ச பொருளு. நிலா அங்க இருந்திருந்தா நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கவே மாட்டேன். நிலா இங்க இருக்கிறதுனால தான் அதுக்கும் 2 குடுத்துட்டு நம்ம சாப்பிட்டா தான் எனக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சரி சாப்பிட்ற நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி நீங்க எப்படி போவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் இந்த கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஆட்டோ வந்தா ஆட்டோல ஏறிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. நானே உங்கள கொண்டு போய் விட்டுர்றேனே அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா சேரன் வந்து யோசிக்கிறாரு. நிலா இருந்துட்டா அப்பாவோடயே போயிடுங்கண்ணே அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா இந்த சைடு நடேசன் வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நில்லுப்பா நடேசா, என்ன உன் மருமக வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலாம் சோழனுக்கு கல்யாண மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சு. இப்போ என்னடானாக்க சோழனோட பொண்டாட்டி வீட்டை விட்டே வெளியே போயிட்டா. உன் வீட்டோட ராசியை சுற்றி சுற்றி அடிக்குது போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வரும்போதும் உங்கள் பொண்ணு ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு பையன்கிட்ட நின்று சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தா. நான் சொல்கிற மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் உன் பொண்ணு அவங்க கூட சேர்ந்து ஓடி போக தான் போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. உன் வீட்டு விஷயத்தை பற்றி பேசினதுக்காக நீ எவ்வளோ தூரம் கோவப்படுற, அதே மாதிரி நீ என் வீட்டை பேசுகிற போது எனக்கும் கோவம் தானே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. சோழன் வந்து தான் தடுக்கிறாங்க. சோழன்கிட்டையும் அதே வார்த்தை தான் சொல்கிறாங்க. அவள் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இன்னும் அடுத்த வாரத்தில் வீட்டுக்கு வந்துடுவா. வரலனாலையும் அது எங்கள் வீட்டோட பிரச்சனை, நீ உள்ளே வராத அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சேரனை மனோகர் வந்து கூட்டிகிட்டு வராங்க. வரும்போது உங்க வீட்டோட பெரிய பிரச்சனை இல்லை போல இருக்கு. அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனை போல தான் இருக்கு. அதனால என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நானே இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருவேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சேரன் இதை கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.